ஹரே ஸ்ரீனிவாசா. இன்றைக்கி ஆசையை பற்றி சொல்லலான் இருக்கேங்க. ஆசைங்கிறது மனுஷனுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன ஆசைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி ஒரு சின்ன கவிதை மாதிரி சொல்லிவிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஆசை என்னும் படிக்கட்டின் பாதை வாழ்வின் வளமைக்கு தூண்டுகோல், ஆனால் உனக்குண்டோ அளவுகோல். ஆசைங்கிறது மனுஷனுக்கு சின்ன வயசுலேருந்து படிப்படியாக வளருது. படிக்கட்டு மாதிரி சின்ன கை குழந்தைய பாருங்கள், டாட்டா போகிறேன்னா அவங்கக்கிட்ட வந்துடும். அது வெளியில் போய் பார்க்குற ஒரு ஆர்வம், ஆசை. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பசங்க பாருங்கள், வீட்டில் பேரண்ட்ஸ் வெளில கூப்பிட்டு போகிறாங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம், சாக்லேட் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ஆசை வரும். அதே டீனேஜில் வரும்போது படிக்கிறதில்ல, நான் டாக்டர் ஆக போகிறேன், நான் இன்ஜினியர் ஆக போகிறேன்ற ஒரு ஆசை வளர்த்துக்கணும். அது அவங்க படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு 20% டெஃபினட்டாக அதனால் ஒரு வாழ்க்கையில் உந்துகோலாக இருக்கும் ஆசை. அப்புறமா கரியர் ஓரியன்ட், அதெல்லாம் கண்டிப்பாக ஆசை இருந்தால் தான் முடியும். நான் இந்த ப்ரொஃபஷனில் இப்படி வரணும், நான் வெளியூரில் போய் சம்பாதிக்கணும், நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது அதோட தூண்டுகோலாக இருக்கும் டெஃபினட்டாக வாழ்க்கையில். எல்லா லேடிஸ்க்கும் சரி, லைஃப்பில் எப்படி பண்ணணும், குடும்பம் எப்படி இருக்கணும், குழந்தைய வளர்க்கணும், எல்லாம் ஆசைப்பட்டு தான் பண்ணுறாங்க. ஆசை இல்லாமல் மனுஷன் இருக்க முடியாது. ஆசை ரொம்ப அவசியம். ஆனால் பேராசையாக இருக்கக்கூடாது. அதுக்கு தான் சங்க காலத்துலலாம் சொல்லியிருப்பாங்க, ஆசையை அருமீன்கள், ஆசையை அருமீன்கள், ஈசனோடாயினும் ஆசையை அருமீன்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி ஆசை பேராசையாக இருக்கக்கூடாது. படிக்கட்டு மாதிரி நல்ல ஆசையாக இருக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறதுக்கு டெஃபினட்டாக. அதனால் அந்த கவிதையை திருப்பி சொல்கிறேன். ஆசை எனும் படிக்கட்டின் பாதை வாழ்வின் வளமைக்கு தூண்டுகோல், ஆனால் உனக்குண்டோ அளவுகோல். ஆசைக்கு அளவே இல்லைங்கிறோமே அதுதான். ஹரே ஸ்ரீனிவாசா. எல்லோரும் நல்லதுக்கே ஆசைப்படுங்க, நல்லா இருங்க, நல்லா இருக்கணும், சுவாமிகிட்ட வேண்டிக்கோங்க, எல்லாம் நல்ல பசங்களும் நல்லா இருக்கணும். ஹரே ஸ்ரீனிவாசா. ஆசைப்படுங்க, ஆனால் பேராசை வேண்டாம்.